ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இன்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். பாரிஸில் நடந்துட்டு வர ஒலிம்பிக் போட்டியில் 50 கிலோ எடை பிரிவு மல்யுத்தத்தில் மகளிருக்கான மல்யுத்தத்தில் வந்து இந்தியாவை சேர்ந்த வினேஷ் போகாட் அவர்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 50 கிலோவை விட 100 கிராம் வந்து எடை கூடுதலாக இருந்ததுனால அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இது ரொம்ப 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 வருத்தத்துக்குரிய செய்தி. சரிங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், வங்கதேச இடைக்கால அரசு இன்று பதவியேற்பு. என்னன்னா, வங்கதேசத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமரான ஷேக் ஹசீனா அவர்கள் அங்கே நடந்த வன்முறை காரணமாக அவங்களுடைய பதவி வந்து ராஜினாமா செஞ்சிட்டதுனால இடைக்கால அரசினுடைய பிரதமராக வந்து பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ், இவர் வந்து நோபல் பரிசு பெற்றவர் முகமது யூனுஸ் தான் வந்து தற்போதைய வங்கதேசத்தினுடைய இடைக்கால அரசினுடைய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், தேசிய கைத்தறி தினம் நெசவாளர்களுக்கு ஆளுநர் வாழ்த்து. என்னன்னா, நேற்று ஆகஸ்ட் 7 வந்து தேசிய கைத்தறி தினமாக வந்து அனுசரிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து அனைத்து கைத்தறி நெசவாளர்களுக்கும் ஆளுநர் அவருடைய வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இன்னொரு குறளை வந்து நம்ம வாசிப்போம். இந்த குறள் வந்து தெரிந்து வினையாடல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். இந்த குறளினுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தீமை, ஒரு செயலை பொறுத்த வரைக்கும் நன்மை தீமை ரெண்டுத்தையுமே ஆராய்ந்து நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் வந்து அந்த செயலை செய்ய தகுதி உடையனாக ஆளப்படுவான். சரிங்களா? அதாவது என்றைக்குமே நன்மை தருகின்ற செயலை விரும்புகின்றவன் அந்த செயலை செய்யும் தகுதியுடையனாக அறியப்படுவான். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். புதுவையினுடைய 33வது துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் அவர்கள் பதவியேற்பு. என்னன்னா, புதுச்சேரியினுடைய புதிய துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ரீசெண்டாக அதை வந்து தெரிவிச்சிருப்பாங்க. நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருப்பாங்க. யார் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தினுடைய, அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பொறுப்பில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகுமார் அவர்கள் தான் வந்து கைலாசநாதன் அவர்களுக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், பிரபல உயிரி வேதியியல் வல்லுநரான கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு நாட்டினுடைய முதல் விஞ்ஞான் ரத்னா விருது. என்னன்னா, நாட்டினுடைய முதலாவது தேசிய அறிவியல் விருதுகள் வந்து வழங்க போகிறோன்னு சொல்லிட்டு நிகழாண்டினுடைய தொடக்கத்துலேயே நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த விருது வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்கத்துறையில் இருக்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கும் வல்லுநர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் கண்டுபிடிப்பாளர்களுக்கும் அவங்களுடைய தலை சிறந்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக தான் இந்த அவார்ட்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து முதல் முறையாக அறிவியலுக்காக கொடுக்கப்படுற நாட்டினுடைய உயர்ந்த விருதுன்னு சொல்லலாம். இதில் 3 கேட்டகரியாக இந்த விருதை வந்து பிரிக்கிறாங்க. எப்படின்னா, அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் வாழ்நாள் சாதனை படைத்தோருக்கு என்ன விருது கொடுக்குறாங்கன்னா விஞ்ஞான் ரத்னா விருது. அடுத்ததாக சிறந்த பங்களிப்பு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன விருது கொடுக்குறாங்கன்னா விஞ்ஞான் ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த விருது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இளம் ஆராய்ச்சியாளர்களை வந்து ஊக்கப்படுத்தினா அவங்களுக்கு வந்து விஞ்ஞான் யுவா அப்படின்ற விருது வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி 3 கேட்டகரியில் வந்து கொடுக்குறாங்க. இதில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் வாழ்நாள் சாதனையாளர் விருது விஞ்ஞான் ரத்னா, அந்த விருது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? கோவிந்தராஜன் பத்மநாபன் அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். சரிங்களா? பெங்களூரில் போய்ட்டு இவரோட ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாமே முடிச்சிருக்காரு. சென்னை மாநில கல்லூரியில் வேதியியலில் இளநிலை பட்டப்படிப்பும் பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டில்லியில் வந்து இந்திய வேளாண் அறிவியல் நிறுவனத்தில் மண்வள வேதியியலில் பிஜி வந்து படிச்சிருப்பார். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய குழு வந்து மஞ்சளில் இருக்க குர்குமின் அப்படின்ற வேதிப்பொருளினுடைய மருத்துவ பண்புகளை வந்து ஆராய்ந்ததுக்காக தனது பணிகளுக்காக பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுலாம் இவர் வாங்கியிருக்காரு. சரிங்களா? அப்போது விஞ்ஞான் ரத்னான்ற விருது கோவிந்தராஜ பத்மநாபனுக்கு வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் என்ன விருது நம்ம சொன்னோம்? விஞ்ஞான் ஸ்ரீ விருதா. விஞ்ஞான் ஸ்ரீ விருது வந்து மொத்தம் 13 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி விஞ்ஞான் யுவான்ற விருது வந்து மொத்தம் 18 பேருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்திராயன்
3 திட்டக்குழு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து விஞ்ஞான் குழுன்ற விருது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஞ்ஞான் குழுன்ற விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க? சந்திராயன் 3 திட்டக்குழுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த விருதுகள் எல்லாமே எப்போ வந்து நம்மளோட குடியரசுத் தலைவர் வந்து கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தோம்னா, தேசிய விண்வெளி தினமான ஆகஸ்ட் 23 அன்னைக்கு தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க, நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து இந்த விருதுகளை வந்து எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். ஆகஸ்ட் 15 மின்னில் பாய்கிறது SSLV D3 ராக்கெட். இதில் வந்து EOS 08 அப்படின்ற செயற்கைக்கோளை வந்து வச்சு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்துலேருந்து இந்த செயற்கைக்கோளை வந்து செலுத்த போகிறாங்க. இந்த செயற்கைக்கோள் வந்து ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். சரிங்களா, இதனுடைய எடை பார்த்தீங்கன்னா 176 கிலோகிராம் தான் வந்து இருக்கும். இதனுடைய வாழ்நாள் காலம் வந்து 1 இயர். சரிங்களா, இந்த செயற்கைக்கோள் வந்து புவியினுடைய தாழ்வட்ட பாதையான 475 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த செயற்கைக்கோள் வந்து நிலைநிறுத்த போகிறாங்க. இதில் மொத்தமாக 3 ஆய்வு சாதனங்கள் வந்து பொருத்தப்பட்டிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் ஃபேலோட், குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அண்ட் ரிப்ளோமெட்ரி ஃபேலோட் மற்றும் சிக் யூவி டோசிமீட்டர்னு சொல்லிட்டு 3 ஆய்வு சாதனங்களை வந்து பொருத்தியிருப்பாங்க. இதில் இருக்கிற EOIR கருவி வந்து பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் கண்காணிப்பு, இரவில் துல்லியமாக படம் எடுக்கிறதுக்கு உதவுதாமா. அடுத்ததாக GNSSR கருவி வந்து கடலினுடைய மேற்பரப்பு காற்றினுடைய செயல்பாடு, மண்ணினுடைய ஈரப்பதத்தை மதிப்பிடுறதுக்காகவும் நீர்நிலைகளை கண்டறியறதுக்காகவும் வந்து பயன்படுதாமா. நெக்ஸ்ட்டு சிக் யூவி டோசிமீட்டர் வந்து விண்ணில் இருக்கிற புற ஊதா கதிர்வீச்சினுடைய அளவை வந்து கண்காணித்து புவியை வந்து எச்சரிக்கை செய்கிறதுக்காக. இது வந்து மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புகிற அந்த ககன்யான் திட்டத்துலையும் இந்த சிக் யூவி டோசிமீட்டர் வந்து இடம்பெற போகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.